ட்ரிம்மர் எங்கெங்கேயோ போகுது, அந்த இடத்துல கட்டி இருக்கும் போல, திரும்ப திரும்ப அந்த இடத்த அடிச்சிட்டு இருக்கீங்க. போதுண்ணா, காது கிட்ட கத்திரிக்கோல் கொண்டு வரீங்கண்ணா, வெட்டிடாதீங்கண்ணா, பயமா இருக்குண்ணா. சீக்கிரம் முடிச்சிட்டீங்கல்ல, நெயில கட் பண்ணி அனுப்பிவிடுங்க. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் லக்கி. இவங்க வந்து அழகான ஒரு ஷிட்ஸு. இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே இவங்க பர்ரை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கிட்டக்கு வந்து ஹேர் கட்டுக்காக வந்திருந்தாங்க. நம்மளும் வந்து இவங்கள வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஹேர் கட்ட ஆரம்பிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா குட் பாய் பிஹேவியருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, அவருக்கு ட்ரிம்மர் பிடிக்காதுன்னெலாம் கிடையாது. அதே சமயம் வந்து சிசரிங் எதுக்குமே வந்து நம்ம வந்து ஒன்றுமே செய்யலை, சூப்பராக இருந்தார். நம்மளும் வந்து ஃபுல் ஹேர் கட், அதாவது வந்து ட்ரிம்மிங் ஆரம்பிச்சாச்சு. அவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா, ஒரு 2 months வரைக்குமே வந்து ஃபர்ரு வந்து எங்களுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வேணும், ஏன்னா கோம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்க முடியல. ஸோ ஒரு 2 months வரைக்கும் இருக்கிற மாதிரி ஃபர்ரை வந்து நீட்டாக வெட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் வந்து நல்லா ஷார்டன் பண்ணிட்டோம் ஃபர்ரை வந்து. இந்த ஒரு பிரச்சனை இருந்தது, அந்த காலை தூக்கிட்டு பண்ணுற இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கட்டிகள் இருந்தது. பட் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. இது வந்து நார்மல் தான் கைஸ். நீங்கள் ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் ஒரு ஃபர் இருக்கிற ஒரு ஷிட்ஸு வளர்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் வந்து சிக்குகள் வந்து நார்மல் தான், நம்ம பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நீட்டாக பாடியில் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபேஸ் சிசரிங்கும் பார்த்தீங்கன்னா நான் நீட்டாக பிடிச்சிக்க அவள் எதுவுமே செய்யலை. என்ன ஃபேஸ்க்குள்ளே ட்ரிம்மர் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயம்தான். ஸோ அதனால் டேரெக்டாக சிசரிங் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சிசரிங்னா என்ன, ஒரு 2 வேலை 3 வேலைன்னு இருக்கும். பட் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் பண்ணிவிட்டு அந்த காதுக்கு பின்னாடி இருக்கிற போர்ஷன், காது இந்த போர்ஷன் எல்லாத்தையும் வந்து நீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அந்த இடம்லாம் வந்து அவனுக்கு கொஞ்சம் சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணான். இங்கிட்ட அங்கிட்ட தலையை திருப்புறது, அப்படியே ஓரமாக ஒதுங்கி போகிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதையும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டெயில் பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக நீட்டாக டெயில் வெட்டியிருக்கோன்னு, நீங்கள் பாருங்கள், நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேத் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பேத்திங்கு ஒரு இடத்துல உட்காரவே இல்லை, இங்கிட்ட அங்கிட்ட ஓடுறதால தான் குறியாக இருந்தேன். ஆனால் வெளியில் வரல, அந்த இடத்துக்குள்ளேயே சுற்றுறது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தானே ஒழிய மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் ஃபைனலாக நல்லா ஷாம்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷ்னரும் போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டியாச்சு. நீங்கள் பார்த்தா தெரியும், தேய்க்க விட மாட்டேன் நான். ஃபேஸ்க்குள்ளே வந்து அந்த ஒரு சென்சிட்டிவாக ஃபீல் பண்ணால் தென் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நானும் நல்லா ஃபேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர், என்றைக்குமே துவட்டாமல் ப்ளோ ட்ரையரோ இல்லை ட்ரையரோ யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு நீட்டாக ஒரு வீடியோ, ஒரு டெய்லில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக இருந்தது, நல்ல ஃபர்ரியாக. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸ் ரொம்பவும் இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு க்யூட்டாக காமிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மற்றவங்களுக்கும் பாய்.